தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரம் தொடர்பாக புகார் அளிக்க ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்கிறது அதிமுக குழு. எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், எஸ். வேலுமணி உள்ளிட்டோர் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்க உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளன. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரம் தொடர்பாக புகார் அளிக்க ஆளுநர் ஆர்.என். ரவியை அதிமுக குழு சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், எஸ். வேலுமணி உள்ளிட்டோர் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து கள்ளச்சாராய மரண விவகாரம் தொடர்பாக புகார் அளிக்க ஆளுநர் ஆர்.என். ரவியை அதிமுக குழு சந்திக்க உள்ளதாகவும், தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், எஸ். வேலுமணி உள்ளிட்டோர் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுக இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தினை நடத்தியிருக்கக்கூடிய சூழல்ல இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக ஒரு நியாயமான விசாரணை வேண்டும், அது சிபிஐ விசாரித்தால் உரிய தீர்வு கிடைக்கும் என்பதை தொடர்ந்து அதிமுக முன்வைத்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில இன்று தினம் தமிழ்நாடு முழுவதும் இது தொடர்பான கண்டன ஆர்ப்பாட்டங்களை அதிமுக முன்னெடுத்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டன ஆர்ப்பாட்டத்தினை நடத்தினார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்களிலும் இது தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடத்தப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் அதிமுக நாளை தினம் ஆளுநரை நேரடியாக சந்தித்து இந்த கள்ளச்சாராய புழக்கம், இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், அது மட்டுமல்லாமல் இதில் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலை என ஒட்டுமொத்தமாக ஒரு முழுமையான ஒரு விவரங்கள் அடங்கிய ஒரு அறிக்கையை வழங்கி இந்த அரசை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக வலியுறுத்த இருப்பதாக தற்போதைய தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த சந்திப்பின் போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி, அதே போல அதிமுக தலைமை நிலைய செயலராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ். வேலுமணி, அதே போல முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி. சண்முகம், தங்கமணி போன்றவர்களெல்லாம் இந்த சந்திப்பின் போது உடன் செல்வதற்கு ஆயத்தமாகி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு முறையுமே தமிழக அரசு எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு விஷயங்களை அதிமுக ஒவ்வொரு முறை தட்டி கேட்கும் போதும் இதற்கு ஆளுநர் மூலமாக இது தொடர்பாக தமிழக அரசு செய்யக்கூடிய பல்வேறு விவரங்களை அறிக்கையாகவே தயாரித்து ஆளுநரிடம் வழங்கும். அந்த அடிப்படையிலேயே இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது நாடு முழுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களும் உற்று கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவும் காங்கிரசுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம் எழுதி திமுக அரசில் இது போன்ற கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக காங்கிரஸ் கருப்பு கொடி அணிந்து போராட்ட தயாரா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளெல்லாம் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில இது தேசிய அளவில் கவனம் பெற்ற ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலேயே 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கக்கூடிய சூழல்ல இது தொடர்பான ஒரு முழு விவரங்கள் அடங்கிய அறிக்கையை நாளைய தினம் அதிமுக ஆளுநரிடம் நேரடியாக வழங்க இருப்பதாக தற்போதைய ஒரு உறுதிப்பட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. எனவே இந்த சந்திப்பிற்கு பிறகு ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு என்ன மாதிரியாக இருக்கும் என்பது தற்போதைய ஒரு கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சாரா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சிவா.